ஹாய்டா பர்பஸ் அவங்கள எப்படிடா இருக்கீங்க? ஐ திங்க் எல்லாரும் ஃபைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு அப்சஸ்டு வித்தியோட பார்ட் 2 தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ போன பாட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கு டைம் கிடைச்சோடனே இதே அப்படியே உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த சீரீஸ் வந்து நல்லா போகும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் என்னோடய வாட்ஸ்அப் சேனல் இன்ஸ்டா லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஓகேடா, நம்ம இப்போ எப்படி செகண்ட் பார்ட்குள்ளே போகலாம். போன பாட்டில் சும்மா இன்ட்ரோ மாதிரி எல்லாரையுமே காமிச்சிருப்பேன். ஐ திங்க் எல்லாருக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இப்போ ஸ்டார்டிங்கே மிசோ தான் டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ பின்னாடி வந்து யாரும் கை வைக்கிற மாதிரி இருக்கு. டக்குன்னு அந்த கையை பிடிச்சி பார்க்குறா. ஹே ஹே ஹே, இதுக்கு இப்போ ஏய் யார் நீ? இதுக்கு மேலெலாம் கை வைக்கிற? ஹே பே கூல், வாட் அ டான்ஸ். அப்பா, இன்னைக்கு கிளப்பே உன்னை பற்றி தான் பேசுச்சு தெரியுமா? என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்னாலும் கிடைக்குமா? எதை மீன் பண்ணுற? கூல் பேப், எனக்கு தெரியும் நீ அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லி. ஆனால் உன்னால் எனக்கு ஒரு வேலை ஆகணுமே. என்ன? என்னால் வேலை ஆகணுமா? என்ன, உனக்கு ஏதாவது கிளப் இருக்கா? அங்கே வந்து டான்ஸ் ஆடணுமா? அந்த விதத்தில் எனக்கு என்னமோ வருத்தமாக இருக்குது. சே, உனக்காண்டியே கூடிய சீக்கிரம் ஒரு கிளப்பு காட்டுறேன், ஓகேவா? ஏய், விஷயத்த மட்டும் சொல்லு. என்ன? கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், ஆனால் நீ முடிச்சா உனக்கு இவ்வளோ அமௌண்ட் தரேன். இவ்வளோ காசா? உனக்கு தான், உனக்கு மட்டும்தான். வேலையை மட்டும் சொல்லு. பரவாயில்லையே பேப், டக்குன்னு பிடிச்சிட்டா. எனக்கு தேவை காசு, அவ்வளோதான். அப்போ அவனும் சிரிக்கிறான். இப்போ அப்படியே ஜிமின் பக்கம் பார்த்தா அவனோட ஷிப்பில் தான் இருக்கான். அது பார்த்தா ஷிப்பு மாதிரியே தெரியல, பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கு. உள்ள நிறைய வேலை நடந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் கன்னு, இன்னொரு பக்கம் ட்ரக்குன்னு சொல்லி ஜிமின் அப்படியே வரிசையாக பார்த்துட்டு நடந்து போயிட்டுருக்கான். ஏய் என்னண்ணா? நாடா எல்லாம் கரெக்டாக போதா? எல்லாம் கரெக்டாக போகுதுண்ணா. சரி, எது இவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறீங்க? சரகை பேசிக்கணும் கொடுவா வேணா. இப்படி பண்ணா எப்படா எடுத்து கொடுக்குறது? அண்ணாண்ணா கொஞ்சம் முடிச்சலாண்ணா, சீக்கிரம் முடிக்கணும். 2 நாளில் சரகெல்லாம் ரெடியாக இருக்கணும். ஷிப்பு வந்தோடனே ஏற்றி கஸ்டமர்கிட்ட கரெக்டாக போகணும், புரியுதா? எல்லாம் பக்காவாக பண்ணிடலாண்ணா. சரி, கன் சைடு ஜேகே பார்க்குறானா இல்லையா? ரவுண்ட்ஸ் வர்றானா? என்ன பண்ணுறான்? எங்கே போச்சு இந்த நாய்? ஒரு வேலையும் உருப்படியாக செய்கிறது கிடையாது. அப்போ ஜேகே கூலாக உட்காந்துட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஜிமினுக்கு செம்ம கடுப்பாகுது. கிட்ட போய், என் மயிறு ஒன்றுனா காலாடிட்டு உட்கார சொன்னாங்களா? கன் சைடு உனக்கு தான்டா கொடுத்துருக்கு. அதை கூட ஒழுங்கு மயிராக பார்க்க முடியாதா உன்னால்? எல்லாம் கரெக்டாக பண்ணுறானுங்களா? எல்லாம் முடிச்சிட்டானுங்களா? ஏய் அடங்குடா, எவ்வளோ நான் தான் கால்நடையாக நடக்கிறது. நாளாக முல்ல, அதான் உட்காந்துருக்கேன். ஜேகே சைடு எல்லாம் பக்காவாக தான் இருக்கும். நீ ஒன்றும் ஆட்டிட்டு வராதுன்னு குட்டி குஞ்சா எச்ச நாய். ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், அன்னைக்கு இருக்கு உன் பெரிய குஞ்சு எடுத்து கையில் கொடுத்துருவேன். அப்போ நீ குட்டி கொஞ்சம்னு ஒத்துக்கிற அப்படித்தானே? வானாண்டா, என்கிட்ட அடிபட்டு சித்துறாதுன்னு. அதே தான் உனக்கு நானும் சொன்னேன், என்கிட்ட அடிபட்டு சித்துறாத. ஜிமினா, என்ன மயிருக்கீங்க வந்தேன்? உன் வேலை அங்கிட்டு தானே, அங்கிட்டு போய் பாரு. டேங்க்லாம் கரெக்டாக இருக்கான். உன்னை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. ஆமாம், அவர் பில்லா கலெக்டரு எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பார். உன் பாராட்டு இலவெல்லாம் அவர்கிட்ட போய் வச்சுக்கோன்னே, எனக்கு தேவை மயிரே கிடையாது. அப்போது அங்கிட்டேருந்து டேங்க் வராரு. ஜிமினா, இந்தா லிஸ்ட்டு. என்னடா எல்லாம் பக்காவாக இருக்கா? ஒன்றும் பிசுறு தட்டலையே. பக்காடா, பக்கா. ஆனால் என்ன, நம்ம தான் டிலே பண்ணாமல் கொடுக்கணும். அது உன் கையில் தான் இருக்குது. என் சைடு நான் ப்ரெஷர் போடுறேன். இருந்தாலும் பசங்க ரொம்ப ஸ்லோவாக இருக்கானுங்கடா. 2 நாளில் போய் சேர்க்க வேண்டிய சரகம் 3 நாள் ஆகுறானுங்க. இப்படி ஆகுனானுங்க கஸ்டமர் ஃபுல்லாக எப்படி வருவானுங்க நம்பி? லேட் ஆகுனாலும் ஜிமின்கிட்ட தானே வர்றானுங்க. வரானுங்கடா, நமக்கு பயந்து. அதுக்குன்னு லேட்டாக கொடுக்கலாமா? ஜேகே எச்ச, உன் சைடில் செம்ம பெண்டிங்கில் நிற்குது. நீ நல்லா சொகுசு மயிராக உட்காந்துட்ருக்க. ஏய், பின்ன தானே உங்களுக்கு 2 பேத்துக்கும் பிரச்சனை. வந்துட்டு வராமல் ஏன்னா பிடிச்சி ஏறிட்டுருக்கீங்க? என் சைட்லாம் கரெக்டாக தான் இருக்குதுன்னு. இன்னும் தான் லேட் ஆகுனாலும் சேஃப்டி மயிராக நான் தான்டா கொண்டு போய் இறங்குறேன். அது என்னமோ உண்மைதான், அந்த மாதிரி யாரும் கரெக்டாக போய் சேர்க்க முடியாது. ஆனால் மிஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அப்புறம் நக்கிட்டு தான் உட்காரணும். ஏய், பிசுறே தட்டாதுடா, கரெக்டாக போய் இறங்கிடுவேன். ஜிமினா, என்னடா என்ன ரேங்க்? பெரிய ப்ராஜெக்ட் ஏதாச்சும் வந்துச்சா? இல்லைடா, எனக்கு தெரில. இந்நேரம் வந்துருக்கணும். ஆனால் இவ்வளோ டிலே ஆகுது. இவ்வளோ நாள் கேட்காம இருக்க மாட்டானுங்களே.
என்னன்னு தெரில. அது வரை டென்ஷன் ஆகுது எனக்கு. வெயிட் பண்ணுறா. லோக்கல் ஐட்டம்லாம் போட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே டேங்க்கு கால் வருது. ஹலோ ஹலோ சார். என்ன சார், என்னாச்சு? உங்களை நம்பி தானே அவ்வளோ காசு கொடுத்தான். அப்புறம் ஏன் டைமிங்க்கு சரக்கு வரல? என்ன சரக்கு வரலையா? இனி யாரும் எங்கள் ஷிப்பு வந்து நின்றுக்கணுமே, அது எப்படி வராமல் இருக்கும்? நீங்கள் செக் பண்ணிங்களா? சார் எல்லாம் செக் பண்ணியாச்சு. 1 டே ஃபுல்லாக எங்கள் பசங்க நின்றாங்க, ஒரு ஷிப்பும் வரல. உங்களை நம்பி தானே அவ்வளோ காசு கொடுத்தேன். ஏய் என்ன குரல் ஏறுது? இல்லை சார், ஜிமின் அவரை நம்பி தானே அவ்வளோ காசு கொடுத்தோம். இப்போ சரக்கு வரலைன்னா எனக்கு மேலே இடத்துலேருந்து ப்ரெஷர் வருது சார். என் பாஸ்கிட்ட நான் போய் கொடுக்கணும். இன்னும் ஒரு 2 days டைம் கொடு. சரக்கு எங்கே இருக்கோ கரெக்டாக வந்து சேரும். சார் 2 days டைம் கொடுன்னு சொன்னேன். ஓகே சார், தேங்க்யூ. என்னடா என்னாச்சு? சிமினா சரகை காணோண்டா. என்ன சரகை காணுமா? என்னடா அசால்ட்டு மயிரா சொல்கிற? என்னடா சொல்கிற? சரகை காணுமா? ஆமாண்டா ஜெகே, சரகை காணுமா? சரகு மிஸ்ஸிங்கு. யார்? அந்த 53 பார்ட்டி தானே? ஆமாண்டா, போச்சுன்னா 50 கோடி நக்கிட்டு போயிடும் ஒரேதா. 50 கோடி போனால் போய் தொலையுது. அதெல்லாம் எனக்கு தேவை மயிரே கிடையாது. சிம்மினோட சரகை தொடுறதுக்கு எந்த நாய்க்கு இவ்வளோ தைரியம் மயிர் இருக்குன்னு தெரில. சூடாகுது எனக்கு. என்ன பிடிங்கிட்டு இருந்தானுங்கலாம். ஜாக் ஜாக் அண்ணா அண்ணா என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணா அண்ணா என்னண்ணா ஆச்சு? என்ன ஆச்சா? என்னாச்சுன்னு ஒன்று தெரியாதா? தெரியாதா? அண்ணா அண்ணா என்னண்ணா அவ்வளோ கோப்படுறீங்க? அண்ணா சிமினா அமைதியாரு. ஜாக் ஜேகே லாஸ்ட்டாக கொடுத்த சரகு எங்கடா போச்சு? அண்ணா அது கரெக்டாக போயிடுச்சுண்ணா. கிழிச்சிச்சு. பார்ட்ரு வரைக்கும் கரெக்டாக தான் கொண்டு போயிருக்கான். பார்டருக்கு அடுத்து காணோம். எங்கே போச்சு? அண்ணா அது சரி, போன பசங்கக்கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சா? இல்லைண்ணா இன்னும் வரலை. அப்போ எப்படி அவனுக்கு கரெக்டாக தெரியும் சரகு போயிடுச்சுன்னு? ஆனால் கரெக்டாக போய் சேர்த்துருப்பாங்கன்னு நினச்சி பிடுங்கிட்டு இப்போ வேற அவனும் நகிட்டு போயிட்டான். என்ன பண்ணுறது? எங்க எனக்கு சூடாகுதுடா. இப்போ எனக்கு சரகு வேணும். சரகை எந்த நாய் பிடிச்சி வச்சிருக்குன்னு தெரில. நாய் மட்டும் என் கையில் கடிச்சிச்சுன்னா துண்டு துண்டா நிறைய போட்டு போயிட்டே இருப்பேன். அது எப்பட்றா? அது எப்படி? அத்தனை பேர் இருக்கும் போது எப்படி வந்து இருப்பானுங்க? ஜேகே என்னடா ஆச்சு? நீ போகிற வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சா? போகிற வரைக்கும் யாருமே இல்லைடா, நம்ம பசங்க தான் இருந்தானுங்க. கரெக்டாக பார்டர் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டேன்டா. எல்லாமே பண்ணிட்டேன். அதுக்கடுத்து தான் எதுவும் நடந்துருக்கு. சரி, லொக்கேஷன் வச்சு ட்ராக் பண்ணிங்களா? அண்ணா இதோ பண்ணுறோண்ணா. என்னடா பிடிங்கிட்டு இருக்கீங்க? பண்ணுங்கடா. அப்படியே போயிடுச்சுன்னா அப்புறம் இழுத்து மூட வேண்டியதான் எல்லாத்தையும். வேறு ஏதாவது நாய் வந்து நல்லா சொருகிக்கும். சிமினா டென்ஷன் ஆகாத, பார்த்துக்கலாம். என்னடா பார்த்துக்கலாம்? என்ன பார்த்துக்கலாம்? சரகு மட்டும் எனக்கு கிடைக்கல, இவ்வளோதான். ஏய் பார்டரில் யார் நின்னா? அண்ணா மைக்கிள் எங்க? அண்ணா இதோ வரேண்ணா. அண்ணா என்னடா என்னாச்சு? அண்ணா நீ போய் எங்கேயாவது வித்துட்டியா சரக? அண்ணா என்னண்ணா இப்போ எப்படி கேட்க சொல்கிறேன்? எப்படா மிஸ் ஆச்சு? அண்ணா சத்தியமாக எங்களுக்கு தெரிலண்ணா. பார்டர் வரைக்கும் அண்ணா கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கடுத்து நம்ம பசங்க தானே போனாங்க. நம்ம பசங்க தான் போயிருக்காங்க. என்னடா இன்ஃபர்மேஷனே வரல? 1 day ஆயிடுச்சு. என்ன ஏதுன்னு ஃபோன் வச்சு கேட்க மாட்டிங்களா? அப்படியே விட்டுருவீங்களா? அண்ணா இல்லைண்ணா, நடுவில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகி டிலே ஆகும்னு நினச்சி விட்டுட்டோம். என்ன ப்ராப்ளம்? என்ன பிடுங்குற ப்ராப்ளமாக இருந்தாலும் எனக்கு சரகு கரெக்டாக போய் சேர்ந்துருக்கணும். டேங்கா என்ன ஜிம்னா? என்ன சரக தூக்குற தைரியம் எந்த நாய் இருந்துச்சுன்னு சரிடா. சிமினா அப்பெல்லாம் எவனும் தூக்கியிருக்க மாட்டானுங்கடா. வேறு ஏதாவது ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஜெகே என்னடா சொல்லு. பார்டர் வரைக்கும் போய் செக் பண்ணிட்டு வரியா? இல்லைடா பார்டரை தாண்டி போயிட்டு வரேண்ணா. ஏய் வேணாம், ரிஸ்கெல்லாம் எடுக்காத. இல்லைடா போயிட்டு வர்றேன். பார்டரை தாண்டி ஏதாச்சும் கட்சிச்சு நான் சொல்கிறேன். என்ன லொக்கேஷன் பாருங்க. அண்ணா வரமாட்டேங்குதுண்ணா. என்னடா என் முகரக்கட்டையை பார்த்துட்டு இருக்கீங்க? ட்ரை பண்ணுவாடா. அண்ணா நான் பண்ணுறோண்ணா. இப்போ ஜேகேவும் ஒரு ஷிப் எடுத்துகிட்டு தனியாக போகிறான். அதாவது அவங்களுக்குன்னு ஒரு பார்டர் இருக்கும். ஸோ அதை தாண்டி இவங்க 3 பேர் போக மாட்டாங்க. அவங்க வேலை பார்க்குற பசங்களை தான் அனுப்பி விடுவாங்க. இப்போ ஜேகே அது வரைக்கும் வந்து பார்க்குறான். இவன் பார்டர் வரைக்கும் போனதும் அந்த பார்டரில்
பீட்டர் தான் நின்றுட்டு இருக்கான். அதுவும் ஒரு சின்ன ஷிப்பு மாதிரி தான் இருக்கு. அதுல நின்று அப்படியே ஜேகேவை பாக்குறான். என்னண்ணா இந்த பக்கம். அப்ப ஜேகே அந்த போட்ல இருந்த அந்த ஷிப்ல எகிரி குதிச்சுட்டு, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னடா ஆச்சு? ஏதாவது பிரச்சனையாவா? என்ன புடிங்கிட்டு இருக்க? என்னடா அது? அண்ணா அது ஒரு மாதிரி போர் அடிச்சிச்சு, அதான் லைட்டா பவுட்ரு. அண்ணா என்னண்ணா ஆச்சு? இன்னும் ஆச்சா? ஷிப்பை காணும்னு எல்லாரும் தேடிட்டு இருக்கோம். ஜிம்மன் வேற மரண வெறியில இருக்கான்டா. அண்ணா ஷிப்பை காணுமா? அண்ணா முந்தானே தானே போச்சு. அதான்டா எவனும் தூங்குனானா இல்லை என்ன ஆச்சு ஒரு அளவும் புரியல. அதான் பார்டர் வரைக்கும் செக் பண்ணலான்னு வந்தேன். அண்ணா கரெக்டாக தானே நான் போச்சு. நீங்கள் தானே வந்து இறக்கி விட்டீங்க. நான் நிறுகிற வரைக்கும் கரெக்டாக தான்டா போச்சு. இதுக்கு அடுத்த கிலோமீட்டர் தான் எங்கேயோ மிஸ் ஆயிருக்கு. லொக்கேஷன் எல்லாம் வேற காட்ட மாட்டேங்குது. இன்னும் ஆச்சுன்னு ஒன்றும் தரல. நம்ம பசங்க வேற போயிருக்கானுங்க. இவன் நம்பராச்சு இருக்கா? அண்ணா இதோண்ணா எல்லா நம்பரும் இருக்கு. ஆனால் எல்லாருமே சுவிட்ச் ஆஃப்ண்ணா. நான் ஆல்ரெடி அடிச்சு பார்த்தேன். சரி ரிட்டர்ன் வந்துட்டுருக்கான்னு நினச்சி விட்டுட்டேண்ணா. அப்படியே விடுவியாடா? சொல்ல மாட்டியா? அப்புறம் என்ன மயிருக்கணும் பார்டரில் உட்கார வச்சுருக்கோம். அண்ணா இல்லைண்ணா அது எல்லாம் கரெக்டாக நக்குச்சு. இப்போ என்ன பண்ணுறது? சரிடா நம்ம பார்டரை தாண்டி ஏதாவது ஷிப்பு போச்சா? புதுசா ஷிப்பு போட்டு அந்த மாதிரி ஏதாவது போச்சா? அந்த மாதிரி எதுவும் போகலையாண்ணா. டூரிஸ்ட் ஷிப்பு இந்த மாதிரி ஏதாவது போச்சா? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லி போச்சா? இல்லையாண்ணா நான் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் போகலையே. என்னடா சொல்கிற? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்கிறா. அண்ணா அது ஒரு நிமிஷம் இரு, ஜிமின் தான் கால் பண்ணுறான். ஹலோ சொல்லு மச்சான். என்னடா என்னாச்சு? ஏதாவது தெரிஞ்சிச்சா? ஷிப்பு கிடச்சிச்சா? எங்கே இருக்க நீ? வீட்டுக்கிட்ட தான் நினைக்கிறேன். அப்போல்லாம் ஒன்றும் கிடைக்கலை. என்னாச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியலடா. ஜெகே சரகம் மட்டும் அவனாச்சு தூக்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுடா. வெறி ஆகுது எனக்கு இங்கே சரகு இல்லாமல். ஹே காம் டவுன் ஜிமின். எப்படா அமைதியாக இருக்க சொல்கிற? டயாங்கா பாரு அமைதியாக இரு, கொடு என்கிட்ட. ஹலோ என்னடா டயாங்கா எதுக்கு அப்படி கத்திட்டு இருக்கான்? அதை நான் பார்த்துக்கிறேன் ஜம்பு. என்ன பண்ணுற நீ? நைட்டு வரைக்கும் அங்கேயே இரு. சர்ரா ஏதாவது கிடச்சிச்சுன்னா ஃபோன் அடிக்கிறேன்னா. சரி பார்த்துக்கோண்ணே, ஏதாச்சும் ஒன்றா ஃபோன் அடி அப்படின்னு சொல்லிட்டு டயாவும் கட் பண்ணிடுறான். ஸோ இப்போ ஜேகே நைட்டு வரைக்கும் இருக்கான். ஸோ ஜேகேவும் பீட்டரும் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. சுற்றி பார்க்குறாங்க ஏதாவது ஷிப் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா ஜிமின் வந்து ஒரு பெரிய ஸ்மக்லர். முக்கால்வாசி டீலிங் ஃபுல்லாக அவன்கிட்ட மட்டும்தான் வரும். அவனா தயார் பண்ணி அப்படியே ஃபாரின்ஸ்க்கெல்லாம் வித்துட்டு இருக்கான். ஜிமினை நம்பி எவ்வளோ காசுனாலும் போட்டு நிறையா ட்ரக்கு கன்ஸு இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ ஜிமின் பக்காவாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி அனுப்பியிருப்பான். அதை சுற்றி சின்ன சின்ன ஸ்மக்லிங் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது இவன் வளர்றது. ஸோ அதனால் அடிக்கடி இப்படி தான் சரக்கை பிடிச்சி வச்சுட்டு இந்த மாதிரி நிறையா வேலை காட்டுவானுங்க. பட் ஜிமின் 10 நிமிஷத்துலேயே பிடிச்சிருவான் அவனுங்களே. ஸோ பிடிச்சி நிறையா பேர் இந்த மாதிரி போடுதல் இருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நார்மலான விஷயந்தான். ஆனால் எப்போல்லாம் சரக்கு மாட்டுதோ ஜிமினுக்கு செம்மையாக கோவம் வரும். ஏன்னா அவனுக்கு உயிரே அது மட்டும்தான். இது வரைக்கும் ஜேகே தான் போய் எல்லா சரக்கையுமே கொடுத்துட்டு வருவான். அதுக்கடுத்து அவனோட பசங்களை அனுப்பி விடுவான். டேங்கோட வேலை டீலர் கரெக்டாக அமௌண்ட் கொடுக்குறானா, ஸோ நம்ம சரக்கு சீக்கிரம் போயிடுச்சா, எல்லாம் ஓகேவா பக்காவாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான். ஸோ இதுதான் அவங்களோட பிஸ்னஸே. ஆனால் இந்த மாதிரி ஒன் டேலாம் ஆனதே கிடையாது. அதனால ஜிமினுக்கு செம்ம கோவமாக இருக்குது. இப்போ நைட் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஸ்டார்ட் பண்ணுது. 2 பேரும் உட்காந்தே இருக்கானுங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரில. சுற்றி பார்க்குறானுங்க ஷிப் ஏதாவது வேறு எதுவும் வருதா அப்படின்னு சொல்லி. அப்போ தூரமாக ஒரு போட்டு மாதிரி வர்ற மாதிரி இருக்கு. ஜேகே அப்படியே பைனாக்குலர் எடுத்து பார்க்குறான். டேய் பெட்ரு, என்னண்ணா ஏதாச்சும் வந்துச்சா? அங்கே பாரு தூரமாக ஏதோ வர மாதிரி இருக்கு. ஆமாண்ணா சிங்கிள் போட்டுண்ணா அது. ஆமாண்டா இங்கே தான் வருது. அண்ணா அது நம்ம பையனா? என்ன நம்ம பையனா? ஆமாண்ணா அந்த ஷிப்பில் அவன் தான் போனான். ஸோ அந்த போட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வருது. அதுக்குள்ளே ஒரு பையன் செம்மடி வாங்கியிருக்கான். அவன் பிளட்டு அதெல்லாம் அப்படியே காஞ்சி போயிருக்கு. ஓட்ட முடியாமல் அந்த போட்டை அப்படியே ஓட்டிட்டு வரான். ஸோ இதை பார்த்துட்டு ஜேகேவும் பீட்டரும் அப்படியே பொறுமையாக அவனை மேலே தூக்கிட்டு வரானுங்க. ஏய் இங்கே பாடுறா டேய். அண்ணா தண்ணி. டேய் தண்ணி இருக்கா? அண்ணா என்னங்கண்ணா? ஏய் செந்துடுறா, என்னடா ஆச்சு? உனக்கு என்ன ஆச்சு? ஷிப் எங்க? சரகு எங்க? அண்ணா
அது வந்து அண்ணா அண்ணா அது அண்ணா அண்ணா என்னடா ஆச்சு இங்கே பாரு, தெளிவாக சொல்லு, யார் தூக்குனா? அண்ணா அது வந்து டேய் கரெக்டாக போச்சா இல்லையாடா சரகு? எதுக்கு இப்படிலாம் அடிபட்டிருக்கு? யார் ஒன்று அப்படி பண்ணா? என்னடா ஆச்சு? அண்ணா சரகு ஹார்பரை தாண்டி கரெக்டாக தானே போச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? என்னடா நடந்துச்சு? அப்போ அவனும் ஒரு விஷயத்த சொல்கிறான். ஜேகேக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ ஜேகே டக்குன்னு ஜிம்மினுக்கு கால் பண்ணுறான். ஸோ நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறான். இப்போ ஜிம்மின் செம்ம வெறியாக உட்காந்துட்டு இருக்கான் அவனோட ஷிப்பில். அப்போ அந்த சைடில் இருந்து மிசோவை தரன்னு முடியை பிடிச்சி இழுத்துட்டு வரானுங்க. ஸோ ஜிம்மின் அப்படியே பார்க்குறான். ஜிம்மின் முன்னாடி இழுத்துட்டு வந்து அவளோட காலுக்கு அடியில் போடுறாங்க. ஷார்டானிங்களா? யார் எதுக்கிட்ட அப்படி கடத்திட்டு வந்திருக்கீங்க? கொஞ்சம் கூட ஆம்பளைத்தனமாக நடந்துக்கிறாம கையை கட்டி கூட்டு வர ஆம்பளையா இல்லையா நீ? என்ன கேட்ட? என்னடி கேட்ட? என்ன கேட்ட? ஆம்பளை இல்லையாண்ணா? என்னப்பா அப்படி? யார் நீ? எதுக்கு என்ன அப்படி கூப்பிட்டு வந்த? அதை ஃபஸ்ட்டு சொல்லு. ஸோ ஜிமின் இப்போ அவளோட முடியை பிடிச்சி நேராக பார்க்க வைக்கிறான். இப்போ தான் பார்க்குறான் மிசோவை. அட்டா நீயாடி? நீயா? நீ அப்படி எப்படி நீங்கள்? அப்போது நீங்கள் என்ன வேவ் பாவ தான் வந்திருக்க கரெக்டா? என்ன உளர்ற? ஃபஸ்ட்டு எதுக்கு என்ன போய் கூட்டிகிட்டு வந்த? சரி கையை விடு. இங்கே பாரு, நான் என்ன பண்ணேன்? உன்ன என்ன பண்ணியா? எவ்வளோ வேலை பார்த்துருக்க. ஜெகே கரெக்டாக தெரியுமாடா? இவதானா சிமனா? இவதான்டா. ஃபோட்டோ அனுப்பியும் நீ பார்க்கலையா? நல்லா பாருடா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறான். இவளேதான். என்ன பண்ணுறது இவளை? என்னடா பண்ணுறது? எதுக்கு இப்படி அடிக்கிற பொறுக்கி? என்னடா இத்தனை பேர் இருந்தா நான் பயந்துருவேனா? இங்கே பாரு, மரியாதையா கையை விடு. நான் என்னடா பண்ணேன்? என்ன பண்ணியா? சரகுங்கடி, சரகுங்க. என்ன சரக்கு? என்ன பேசுற? எனக்கு ஒன்றும் புரியலை. கையை விடு. புரியலை? வலிக்குது, எனக்கு வலிக்குது. நான் நினச்சி கூட பார்க்கல உன்னை. ஆனால் எனக்கு வெறியாகுது. நான் இங்கே வச்சு எதுவும் பண்ண முடியாது. தேங்காய் இவ்வளோ தூக்கிட்டு மேன்ச்சிருங்கோங்கடா, நான் அங்கே வச்சு பார்த்துக்கிறேன். இவட்ட எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்டு வாங்குறேன். சரகு இன்னும் ஒரு நாளில் வந்துடும். ஹேய் என்ன பண்ணுற? என் கையை விடு. என் கையை விடுங்கடா. இங்கே பாரு, என்ன பேசுகிறேன்னு எனக்கு சுத்தமாக புரியலை. என்னை விட்டு. அவளை பிடிச்சி ஒரு காரில் போட்டு அங்கேருந்து எல்லாருமே கிளம்புறாங்க. மிசோ காரில் கத்திட்டே வந்துட்டுருக்கா. ஸோ பாடி கார்டும் கூட வராங்க. இப்போ ரொம்ப லாங்கான ஒரு ட்ராவல். அவள் பார்க்குறா எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ரொம்ப தூரம் போகுது அந்த காரு. இப்போ ஜிமினோட மேன்ஷனுக்குள்ளே தான் அந்த கார் அப்படியே என்ட்ரி ஆகுது. மிசோ பார்க்குறான், அது செம்ம பெரிய வீடு இல்லை மேன்ஷன். செம்ம பெருசாக இருக்குது. சுற்றி நிறைய பாடி கார்டாக இருக்குது. அவளுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு உள்ள. பட் வெளியே காமிச்சிக்காம அவளும் தைரியமாக தான் இருக்கா. அப்போ ஜிமின் அப்படியே காருக்குள்ளே வந்து அவள் முடியை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான் மேன்ஷனுக்குள்ளே. அப்படியே தர இழுத்துட்டு போய் அப்படியே ஹாலில் தள்ளுறான். ஸோ மிசோவும் அப்படியே ஜிமினை பார்க்குறான். செம்ம வெறியாக நின்றுட்டுருக்கான் அவன். இப்போ அப்படியே ஜோ சைடு பார்த்தா அவன் அழகாக பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். சுற்றி ஃபுல்லாக சைலண்ட் ப்ரூஃப் தான். ஸோ வெளியேருந்து எந்த சவுண்டுமே கேட்காது. அவன் நல்லா பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்கா. ஜிமின் அப்படியே மிசோ கிட்ட வரா. இங்கே பாரு, நீ ஏதோ தப்பான ஆளை தூக்கிட்டு வந்துட்ட. எனக்கு எதுவுமே தெரியாது இது உனக்கு. உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படி தானே? சொல்கிறீ தெரியாதுல்ல? ஆமாம்ல, இந்த கிளப்பில் ஆன சிலுக்கு தானே? கரெக்டு தானடி? இங்கே பாரு, நான் கிளப்பில் ஆடுற பொண்ணு தான். ஆனால் நீ நினைக்கிற மாதிரி இதெல்லாம் இங்கே பாரு, எதுக்கு நான் அடிச்சுட்டே இருக்கேன்? சும்மா கை நீட்டேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு கோவம் வரும். கோவம் வருமா உனக்கு? வருமாடி உனக்கு? மேன்ஷனை விட்டு எல்லோரும் வெளில போங்க. யாரும் மேன்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடாது.
ஓகேண்ணா. டேய் எல்லாரும் வாங்கடா வெளில அப்படின்னு உடனே எல்லாரும் வெளில போயிடுறாங்க. ஸோ டயாங்கும் ஜேகேவும் வரல. அவங்க என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னும் ஷிப்பில் தான் இருக்காங்க. ஸோ ஜிமின் அப்படியே மிசோவை தரன்னு பிடிச்சி ரூமுக்கு இழுத்துட்டு போகிறான், அவனோட ரூமுக்கு. பாரு நான் சொல்கிறேன்ல எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி, பாரு தயவு செஞ்சு என்னை விடு, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவளை போய் நான் பார்க்கணும், விடுன்னு சொல்கிறேன்ல. நான் அப்படியே ரூம்குள்ளே தள்ளிட்டு, எதுக்கு இப்படி பண்ணுற, என்னை விடு நான் போகணும். சரி ஒழுக்கம் மயிராக கேட்குறேன், எங்கே என் சரகு? பாரு உனக்கு எவ்வளோ மணினாலும் நான் தரேன், அடித்தவன் கொடுத்ததோட அதிகமாக தரேன், அவனோட 2 மடங்கு தரேன். சரகுங்க. என்ன சரக்கு, எதை பற்றி பேசுகிற நீ? எனக்கு ஒன்றும் புரியலை. அடிக்காதுன்னு சொல்கிறேன், அடிக்காத. உனக்கு புரியலை அடி, என்ன சரகுன்னு உனக்கு புரியலை அப்படிதானே? புரியலை? என்ன பண்ணுற, என்னை விட புரியலையா உனக்கு? புரியலை? என் சரகுடி, என் சரகு ராப்பகலாக கஷ்டப்பட்டு வளர்த்த சரகு எனக்கு வேணும். எந்த நாயும் சுட்டு போல நான் விட மாட்டேன். எதுக்கு அப்பா நீ என்னை வேவ் பார்க்க தானே வந்த? சொல்லு, யார் ஆளு நீ? சொல்றீ, யார் ஆளு? இங்கே பாரு, இங்கே பாரு, நான் யார் ஆளும் கிடையாது, எனக்கு அதை பற்றி தெரியாது. என்னை விட முடியாது, விட முடியாது. எனக்கு அப்படியே வெறி ஆகுது, அப்படியே போட்டு கொன்னட்டு சொல்லலாம் போல இருக்கு. ஆனால் எனக்கு இப்போ என் சரகு வேணும், என் சரகு வேணும்டி. பாரு, இங்கே பாரு, நீ தப்பான ஆளை தூக்கிட்டு வந்திருக்க, என்னை விடு. பவுடர் எடுத்து போடணும் போல இருக்கே. பவுடர் எங்கே வச்சா? என்ன பண்ணுற? சைக்கோ மாதிரி பண்ணாத, சைக்கோ. தயவு செஞ்சு என்னை வெளில விட்டுரு. இங்கே பாரு, நீ நினைக்கிறான்ல நான் கிடையாது. இதுக்கு மேலே என்ன ஏதாச்சும் பண்ண நான் போலீஸ்கிட்ட போவேன். அப்புறம் நான் அவ்வளோதான். நான் போலீஸ்கிட்ட போவியா? ஜிம்முக்கு செம்ம வெறியாக ஆகுது. லிட்ரலி ஒரு சைக்கோ மாதிரி இருக்கான். அப்படியே பெல்ட்டை கழட்டிட்டு மிசோ கிட்ட போகிறான். என்ன பண்ணுற? இங்கே பாரு, சைக்கோ மாதிரி பண்ணாத, என்னை விட்டுரு. உனக்கு தெரியாதுல்ல, சைகோ தாண்டி, சைகோ தான். ட்ரக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அதை போட்டால் என்ன ஆகும் தெரியுமா? இங்கே பாரு, வேணாம். இங்கே பாரு, என்னை விடு. எப்படி இருக்கும் தெரியுமா? அதை போட்டால் எப்படி இருக்கும் தெரியுமா? பாரு, என்னை விடுன்னு சொல்கிறல்ல, சைக்கோ. எதுக்கு இப்படி பண்ணுற? வலிக்குது, எனக்கு வலிக்கணும். எனக்கு இப்போ வலிக்குதுல்ல, என் சரகு இல்லாமல். நீ எதுக்கடி அங்கே போன? யாரும் ஒன்று அனுப்புனா? கரெக்டாக சொல்லு, எங்கே இருக்கு என் சரகு? சொல்கிறீ. எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்கிறேன்ல. நீ எவ்வளோ அடிச்சு கேட்டாலும் இதை மட்டும்தான் நான் சொல்லுவேன். அப்போ அடிச்சு கேட்டால் சொல்ல மாட்டேன், அப்படி தானே? என்ன பண்ணுற? எதுக்கு இப்போ கிட்ட வர? இங்கே பாரு, வேணா. எதுக்கு இப்போ கிட்ட வர? தள்ளிப்போ. ஒன்றுதான். அப்போ ஜிமின் அப்படியே உன்னோட பெல்ட்டை தூக்கி போட்டு, கரெக்டு தான், அடிச்சு கேட்டாலும் நீ சொல்ல மாட்டல்ல. நான் கூட நினச்சேன் நீ அந்த மாதிரி பொண்ணு தானே. அவள் தானே நீ. உங்கள்கிட்ட எப்படி பேசணுமா அப்படி தானே பேசினேன், கரெக்டு தானே? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்டில் பொறுமையாக கிட்ட வரான். மிஸ்ஸுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்படியே பின்னாடி தள்ளி போகிறா. பாரு, நீ நினைக்கிற பொண்ணு நான் இல்லை, என்னை விட்டுரு, நான் போகணுமா? பொறுக்கி விடுன்றால. என்ன அடிப்பியா? அடி. இதுக்கு இப்படி பண்ணுற? இப்படி பாரு, பொறுக்கி. இந்த மாதிரி வாழெல்லாம் வச்சுக்காதண்ணா, எனக்கு பிடிக்காது. தள்ளி போன்னு சொல்கிறல்ல. அப்புறம் நடக்கிறத வேறையா? என்ன பண்ணுற? விடு. இங்கே பாருங்கிற கை வைக்காதன்னு சொல்கிறேன்ல. எடுடா அங்கேருந்து கையை, எடுடா. அப்போ ஜிமின் அப்படியே மிசோவோட செஸ்டில் கை வச்சு நல்லா அமுக்குறான். அவளுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, வலிக்குதுன்றல. கையடுறா. எனக்கு நல்லா இருக்கே. இவ்வளோ நேரம் ட்ரக் இல்லாமல் சரகு எங்கே போச்சுன்னு தெரியாமல் அப்படியே மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. செம்ம வெறியாக நின்றுட்டு இருந்தேன். ஆனால் இப்போது அப்படியே என் கோவம்லாம் கொஞ்சமாக குறையுது. என்னடி? இந்த கிளப்பில் பார்த்தேன் பாரு, பச்சையாக சொல்கிறேன், நான் வச்சு போடணும் போல இருந்துச்சு. சும்மா வச்சு போடணும் போல இருந்துச்சு.
உனக்கு தெரியுமாடி, உனக்காண்டி ஒரு கிளப்பை ஏன் வாங்கினேன் பாரு. தள்ளிப்போ, தள்ளிப்போ. அத என் கைகிட்ட தான் இருக்கணும், என் கைகிட்ட தான் இருக்கணும். அது வலிக்குதுன்னு சொல்கிறால, யாருடா நீ? இதுக்குடா இப்படிலாம் பண்ணுற? பாரு, நீ நினைக்கிற பொண்ணு நான் இல்லைன்னு சொல்கிறல்ல. உனக்காண்டி ஒரு கிளப்பை வாங்கினேன், அதில் உன்னையே வச்சு வச்சு டான்ஸ் ஆட ஒன்றும். எனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் உன்னை போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த சரகு விஷயத்தில் மறந்துட்டேன். ஆனால் நீயா வந்து மாட்டுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அது இப்படி வந்து மாட்டுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சரி கோவத்தில் இருந்தேன் நீ ஃபோட்டோ காமிக்கும் போது. ஆனால் இப்போது இந்த லிப்ஸு, அப்பா, நான் உன் மேலே மேலும் மேலும் அப்படியே அப்ஜஸ்ட் பண்ண பார்க்குதுடி. ஐ அப்ஜஸ்ட் வித் யூ. தள்ளிப்போன்னு சொல்கிறேன்ல, தள்ளிப்போன்னு சொல்கிறேன். அப்போ அவன் அப்படியே உங்களை பெட்டில் போட்டு நல்லா புரட்டி எடுத்துகிட்டு இருக்கான், ஏதேதோ பேசுகிறான். உங்களுக்கு சுத்தமாக புரியலை. சரி ஓகேடா, நான் இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். அண்ட் என்னடா இதில் ட்ரக்கு அந்த மாதிரி வருதுன்னு பார்க்காதீங்க. செகண்ட் பார்ட்லேருந்து வேறு லெவலாக இருக்கும், ஓகேவா? அண்ட் இது சும்மா நார்மல் தான். அண்ட் தேர்ட் பார்ட்லேருந்து பார்த்துக்கோங்க. சரி, தேர்ட் பார்ட்லேருந்து வேறு மாதிரி இருக்கும். அண்ட் மறக்காமல் ஹெட்செட் போட்டு வந்துடுங்க, ஓகேவா? மாமி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பர்பிள் யூ, பைடா.